ஈரானுடைய ஆதரவு பெற்ற காசா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் இவர்களுடைய தலைவர்களை குறி வச்சு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெரும்பான்மையான தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இது ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்த கடந்த செவ்வாய்க்கிழமை 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி உலகமே வியப்போட பார்க்கக்கூடிய அந்த அயர்ன் டோம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு வளையத்தையும் மீறி இஸ்ரேலினுடைய வான்பரப்புக்கு உள்ள நுழைஞ்சு நிலப்பரப்பில் விழுந்து வெடிச்சது. இது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. இதனால கொதிப்படைந்த இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி இதற்கான பதில ஒரு விலையா நீங்க கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தாங்க. இதை தாண்டி மேற்காசிய நாடுகள், இன்னும் சொல்ல போனா அந்த இஸ்லாமிய நாடுகளை எல்லாமே ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துவோம் அப்படின்ற அமெரிக்காவினுடைய பேச்சும் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திருக்கக்கூடிய தாக்குதல்ல முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் லெபனான் மேல குண்டு வீசுறாங்க. குறிப்பா லெபனான் பெய்ரூட்ல குறிப்பிட்ட இடங்களில் குறி வச்சு அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அங்க ஏவுகணை போனது விழுந்தது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாக பார்க்கப்படுது. ஆனால் சஃபிதீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. ஆனால் அவர் உண்மையிலேயே கொல்லப்பட்டாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதிப்பாட்டான நிலைப்பாடோ அறிக்கையோ இஸ்ரேல் கிட்ட இருந்தும் வரல, இல்ல மற்ற செய்தி நிறுவனங்கள்ட்ட இருந்தும் வரல. ஆனால் குண்டு வீசியது, குண்டு விழுந்தது அப்படிங்கிறது உண்மை என்று பார்க்கப்படுது. ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும். இஸ்ரேலினுடைய ராணுவ பலத்தையும் அமெரிக்காவினுடைய அந்த உதவி, இந்த பொருளாதாரத்தில் நாங்க தான் சிறந்தவர்கள் அப்படின்ற இது எல்லாத்தையுமே நிலைநாட்டணும் அப்படின்னா இஸ்ரேல் ஈரானை தாக்கணும். அந்த இஸ்ரேல் ஈரானை தாக்கணும் அப்படின்னா இந்த மேலை நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் வளம் மிக்க அந்த குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுடைய ஆதரவு, கத்தார், சவுதி அரேபியா, குவைத், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதனுடைய நாடுகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தேவை. அதனால அவங்கள்ட்ட அமெரிக்கா கோரிக்கை வைக்கிறாங்க. கத்தார் தலைநகர் தோஹாவில் இந்த நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களுடைய அமைச்சரவை கூட்டம் நடக்குது. என்ன பண்ணலாம், இந்த இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற இந்த பதற்றத்துக்கு என்ன பண்ணலாம், தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற முடிவெடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுல ஈரானும் கலந்துக்குது, அதனுடைய அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஈரானும் ஒரு இஸ்லாமிய நாடாக பார்க்கப்படுது. சோ இஸ்லாமிய நாடான ஈரானுக்கு இஸ்லாமியத்தினுடைய இன்னும் சொல்ல போனால் எண்ணெய் வளமிக்க ஒரு பணக்கார நாடுகளான மற்ற நாடுகள் ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை எடுக்கும்போது இது வேற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஆனா அந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவங்க அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கல, நடுநிலை வகிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னது உற்று நோக்கப்படுது. இதை தாண்டி ஈரானுக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தங்களுடைய வான்பரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தவோ அல்லது வான்பரப்பை தாக்குதலுக்காக பயன்படுத்தவோ நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதாவது இஸ்ரேல் இந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய நாடுகளுடைய வான்பரப்பிலிருந்து ஈரானை தாக்குவதற்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு உறுதியை ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க நடுநிலை வகிக்கிறது அப்படிங்கிறதே ஈரானுக்கான ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கு. நடைபெறது வேற எங்கேயோ, ஈடுபடக்கூடிய நாடுகள் வேற அப்படின்னு பார்த்தாலுமே இந்தியாவுக்கான பாதிப்பு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலோட இந்தியாவுக்கு ஒரே பிணக்கமாக இருக்கு. பல விஷயங்கள்ல இந்தியாவும் இஸ்ரேலும் இணைஞ்சு செயல்படுறாங்க. பரஸ்பரம் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இஸ்ரேலும் ஈரானும் சண்டை அப்படிங்கிறத இந்தியா யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உலக அரங்கில் ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கு. ஆனால் இந்தியா இதுல எப்படி நடந்துக்கிறது, அது நடுநிலை, போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலோட இருந்தாலுமே கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ஈரானிடமிருந்து அதிகமாக விற்கப்படுது, வாங்கப்படுது. இப்போ இந்த அமெரிக்காவினுடைய இந்த தடைக்கு பிறகு அதிகப்படியான கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து ரூபாயில நம்ம வாங்கினாலுமே கூட உலக கச்சா எண்ணெய் சந்தையில் ஈரானுடைய பங்கு அப்படிங்கிறது அபரிமிதமானது, குறிப்பிடத்தகுந்தது. ஸோ ஈரான் பாதிக்கப்படும் போது இஸ்ரேல் அந்த எண்ணெய் வளங்கள் மீது ஏதாவது பொருளாதாரத்தை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த குண்டுகளை வீசுது அப்படின்னா அதுல அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளோ, எண்ணெய் வளங்களோ, எண்ணெய் கிளறுகளோ பத்தி எரியுது அப்படின்னா அது சர்வதேச அரங்கில் கச்சா எண்ணெய் விலையினுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாவது, பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது போக்குவரத்துக்கான, கடல்வழி போக்குவரத்துக்கான ஒரு முக்கிய பரப்பாக பார்க்கப்படுது. இந்தியாவிலிருந்து பொருட்கள் போகுது அப்படின்னா அந்த பரப்புல தான் போகுது. ஸோ ஒரு நாட்டில் அந்த இடத்துல ஒரு அசாதாரண சூழல் நிலவுது அப்படின்னா கப்பல்கள், இன்சூரன்ஸ், இன்னும் பாதுகாப்பு அப்படின்ற விஷயங்களுக்காக அந்த பரப்பை தவிர்ப்பாங்க. ஸோ சரக்குகள் போய் சேர்றது அப்படிங்கிறதும் காலதாமதம் ஏற்படும். இந்த விஷயத்துல இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னா இந்தியா ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தான் ஆளாகும். ஏன்னா போர் வேண்டாம், அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதா இந்தியாவோட நிலையா இருந்தாலும் நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்த்து போகும்போது இந்தியாவின் நிலை என்ன அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டா ஒரு தர்ம சங்கடமான நிலை தான் இந்தியாவுக்கு இருக்கோ அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படின்றப்போ லெபனான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படின்றத அந்த நாட்டு அரசாங்கம் யோசிச்சிருக்காங்க. குறிப்பா 250 அமெரிக்கர்களை அங்கிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ ரெண்டு நாட்டுக்கும் சண்டை அப்படின்னா முதல் முறையாக தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதா மிக முக்கியத்துவம். அதை தான் அமெரிக்கா இப்போ எடுத்திருக்காங்க.
ஒரே வாய்ப்பு, லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அங்கிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அமெரிக்கா அனுப்பக்கூடிய அந்த விமானங்கள் மூலியமா தான் அவங்க வெளியில வர முடியும் அப்படின்ற நிலை இருக்கும்போது அமெரிக்கா கூடுதலான விமானங்களை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய சரிபார்த்து கூடிய விரைவில் அங்கிருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்றது தான் இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஒரு தூக்கமில்லா இரவாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி சர்வதேச நாளிதழ்கள் எல்லாம் அந்த அந்த குண்டு மழையினுடைய பாதிப்பையும் வீரியத்தையும் விமர்சிச்சிருக்காங்க. இரவு நேரங்களில் வீசப்படும் குண்டு அப்படிங்கிறது கணக்கில் அடங்காமல் வர்றதுனால பல மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதில் அமெரிக்கர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர்களை பாதுகாப்பாக இருக்கணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற அமெரிக்கா முனைப்பு காட்டினாலும் செயல் வடிவம் பெறணும் அப்படின்னா அமெரிக்கா விமானங்களை அனுப்பி கூடியவர்கள் அங்கிருந்து வந்தால் மட்டும்தான் அமெரிக்காவிலே இருக்கிற மக்களையே சேஃப் பண்ண முடியும் அப்படின்றது உண்மையான நிலையா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி, அதாவது லெபனான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை பாதுகாப்பது பற்றி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா எப்பவுமே இஸ்ரேலோட தான் கைகோர்க்கும், நீங்க அங்க இருக்க ஃபிளைட் எல்லாம் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏற்கனவே நாங்க உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதற்கான விமானங்களையும் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் சொல்றாரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கான வழிகளை அமெரிக்க அதிபர் மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழு அப்படிங்கிறது ஆலோசித்து மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் நம்புறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, குறிப்பா 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கோஸ் தீவுகள் இருக்கக்கூடிய பல தீவுகளை மீட்டெடுப்பதில், சுதந்திரம் பெறுவதில் பிரிட்டன் ஆதிக்கத்தில் இருந்தாங்க. அந்த தீவுகளை மீட்டெடுப்பதில் இந்தியாவினுடைய பங்கு அப்படிங்கிறது அளப்பரியதாக இருந்தது. ஸோ இதுபோல உலகத்தில் எந்த நாடு அந்த அடிமைப்பட்டு கிடந்தாலும் அது மீண்டு வருவதற்காக தன்னுடைய அதிகாரத்தில் தானாகவே நடைபெறுவதற்கான உதவிகளை இந்தியா உதவி இருக்கு. அது நடந்த பிறகு உண்மையிலே இந்தியா அந்த பங்குக்காக பிரதிபலனையோ எதுவுமே கோராமல் அவங்க சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இந்தியா இருந்தது அப்படிங்கிறத இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையும் உற்று நோக்கப்படுது. ஏன் அப்படின்னா இஸ்லாமிய பெரும் முதலாளிகள் இருக்கக்கூடிய நாடுகளே கூட நடுநிலை வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய பங்கு உலக அரங்கில் உற்று நோக்கப்படுது. எந்த ஒரு நாட்டிலையுமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை பார்க்க அணுகக்கூடிய விதம் அப்படிங்கிறது, தேர்தல் நெருங்கி வருது அப்படின்னா ரொம்ப சுயநலமா இருக்கும். அந்த வகையில் நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க தேர்தல் அப்படிங்கிறது நடக்க இருக்கிற நிலையில இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறத தனக்கு சாதகமான வாக்குகளாக பதிவு பண்ணக்கூடிய பார்வையில் அமெரிக்கர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்க்குது அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. ஜனநாயக கட்சியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக வோல்ஸ் இருக்கிறாரு. குடியரசுக் கட்சியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக வோன்ஸ் இருக்கிறார். இப்போ என்னன்னா துணை ஜனாதிபதிகளுக்கான நேர்முக விவாதம் அப்படிங்கிறது, இப்போ ஜனாதிபதிகளுக்கான அதிபர்களுக்கான விவாதம் அப்படிங்கிறதும் நடக்கும். ஆனால் துணை ஜனாதிபதிக்கான விவாதம் அப்படிங்கிறது வரலாற்றில் முதன்முறையாக அப்போ தான் நடந்திருக்கு. இது ரொம்பவே காரசாரமாக அங்கே நடந்திருக்கு. நடந்து முடிந்த தேர்தல்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுமே அங்கே ஒரு புயலை கிளப்பி இருக்கு. இப்போ தேர்தலை பற்றி குற்றம் சொன்னால், இப்போ நடந்த தேர்தலில் நீங்கள் தோத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. பல கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அடுத்த கேள்வி அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய தேர்தலை மையமாக வச்சு, இன்னும் சொல்ல போனால் ஈரானில் யுரேனியம் செறிவூட்டக்கூடிய அந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய முனைப்பில் ஈரான் ஈடுபடுது அப்படின்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா ரொம்ப காலமாக முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஈரான் என்னைக்கு 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துச்சோ அதை ஒரு மெயின் ரீசனாக வச்சு உலக நாடுகள்லாம் பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி குடியிருப்புக்குள்ளே போட்டாங்க, ஈரான் தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நிலைகள் மீது அது எங்கே செறிவூட்டுற இடமோ அல்லது தயாரிக்கிற இடம் இருக்குதோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை அழிக்கிற வரைக்கும் நிச்சயமாக அமெரிக்கா ஓயாது அப்படிங்கிறத சர்வதேச அந்த அரசியல் நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நோக்கர்கள் சொல்றாங்க. பொதுவா போர் பதற்றம் தொற்றிக் கொண்டுள்ள இரண்டு நாடுகளுமே பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் முன்வைப்பாங்க. அதாவது ஈரான் இஸ்ரேலை பற்றி சொல்லுவாங்க, இஸ்ரேல் ஈரானை பற்றி சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த அணு ஆயுத குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு அப்படின்னம்னா அந்த அளவுக்கு அவங்க செய்யாமலாம் இல்லை. பல குழுக்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அந்த குழுக்களினுடைய நோக்கம் என்ன, ரொம்ப நாட்களாகவே அவங்க வருடக்கணக்காக அவங்க என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்க, ஸோ அவங்க கையில் அணு ஆயுதம் அப்படின்றது போச்சுன்னா அது எப்படி பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு பொதுவான பிரச்சனைகள் எல்லாமே எழுப்புறாங்க. ஐநா வரைக்கும் கொண்டு போறாங்க. ஆனால் ஐநா குழுவே கூட ஈரான் வருவதற்கான, இன்னும் இஸ்ரேல் வருவதற்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டதும் உற்று நோக்கப்படுது. இதெல்லாம் தாண்டி பிரிட்டன் பிரதமர் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இவங்க ரெண்டு பேருமே எங்க நாடு தாக்குதல் நடத்தாது, அதாவது எங்க வான்பரப்பில் இருந்தோ அவங்க மேற்கத்திய இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாமிய மேலை நாடுகள் எப்படி சொன்னாங்களோ அதே போல தான் இவங்க சொல்றாங்க. அது போல ஈரான்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்காங்க, நீங்க பதில் தாக்குதல் எதுவும் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கோரிக்கைகள் அப்படின்னா பிரச்சனையை தணிக்குமே ஒழிய அமெரிக்கா பதில் தாக்குதல் உதவிகள், மறைமுக உதவிகள் நேரடியாக களத்தில் இல்லைனா கூடமே அந்த அயன் டோமுக்கு ஆதரவாக 2 விமானம் தாங்கி கப்பல்களை அங்கே பசிபிக் பெருங்கடல் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது பதற்றத்தை தான் அறிவிக்குது. இருந்தாலும் அடுத்த
அடுத்த நிலை போகும்போது இந்தியாவில் எங்கோ மூலையில் இருக்கக்கூடிய நமக்கும் விலைவாசி உயர்வு, கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு அப்படின்ற பாதிப்பு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கு. மீண்டும் புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி.